இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்ஸில் பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3ல் உள்ள டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3ல் ஃபஸ்ட்டில் உள்ள டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் டு டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ், அந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ், கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ், அப்புறம் அந்த ரெண்டு சர்வீசஸ் கூட எல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ சாக்கெட்னா என்ன, அகைன் அண்ட் தென் டிசிபியோட செக்மெண்ட் ஃபார்மேட், அதோட ஹெடர் ஃபார்மேட், அண்ட் தென் யூடிபியோட டேட்டாகிராம் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ அந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான ப்ரோட்டோகால்ஸ் வந்து உண்டு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று டிசிபி, இன்னொன்று வந்து யூடிபி அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இந்த ஐபி அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட நெட்வொர்க் லேயரில் நம்ம அனுப்பக்கூடிய அந்த டேட்டாஸை வந்து என்ன பண்ணுவோம், டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ எதுலேருந்து அப்படின்னா, சோர்ஸ் சென்டர் டிவைஸ்லேருந்து டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ரிசீவர் டிவைஸ்க்கு என்ன பண்ணுவோம், டெலிவர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இந்த நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஐபி அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நிறைய யூசர்ஸ் வந்து மல்டி யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மல்டிபிள் ப்ராசஸிங். ஸோ நீயே வந்து உன்னோட சிஸ்டமில் ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உனக்கு தெரியும், என்னோடய சிஸ்டமில் ஒரே நேரத்தில் நீ சி ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா ஒரே நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ப்ராசஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அந்த இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த மல்டிபிள் ப்ராசஸிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷனையோ இல்லை ஒரு ஃபைலையோ இல்லைனா எந்த விதமானதை நீ மல்டிபிள் ப்ராசஸிங் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு ஏற்கனவே சொன்ன டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸில் ரெண்டு விதமான ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று டிசிபி அப்படிங்கிறது, இன்னொன்று யூடிபி அப்படிங்கிறது. ஸோ டிசிபி அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது, யூடிபி அப்படிங்கிறது யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த டிசிபி ப்ரோட்டோக்கால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டிசிபி ப்ரோட்டோகால்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ அந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை எது சொல்லலாம் பெஸ்ட் அப்படின்னா, டெலிஃபோன் சிஸ்டம்ஸ். ஸோ வீட்டில் நம்ம லேண்ட்லைன் அந்த டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், கேபிள் வச்சு அந்த ஃபோனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தால் நமக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸ் லிங்க்ஸு, உனக்கு அந்த டயலப் டோன் எல்லாமே எனக்கு என்ன பண்ணும், கேட்கும். நீ ஃபோன் வந்து ஹேங்கப் அப்படின்னா நீ வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நீ எடுத்து காதில் வைக்கும்போது எனக்கு என்ன பண்ணும், ஒரு சவுண்டு வந்து வரும். ஸோ அப்போ தான் நம்மளோட ஃபோன் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீ ஃபோன் எடுத்து காதில் வைக்கும்போது, கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வைக்கும்போது உனக்கு என்ன பண்ணும், எந்த விதமான சவுண்டுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோன் வந்து டெட்லைன் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னா, டெலிஃபோன் சிஸ்டம்க்கு வந்து சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸும் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கனெக்ஷன் வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதாவது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ். அந்த டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் ஷேக்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட் ஷேக்கிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் ரெண்டு டிவைஸஸ்க்கு இடையில, சரியா. ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உனக்கு இதில் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஹேண்ட் ஷேக் மெத்தட். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்னால் கனெக்ஷனை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, இதுக்கு இடையில எந்த டிவைஸஸ்க்கு இடையில நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோமோ அந்த சென்டர் டிவைஸ்க்கு ரிசீவர் டிவைஸஸ்க்கு இடையில முதல்ல என்ன பண்ணுறோம், கனெக்ஷன்ஸை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங் கனெக்ஷன், இன்னொன்று வந்து வெர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. சர்க்யூட் ஸ்விட்சிங் கனெக்ஷன் அப்படின்னா உனக்கு அதில் இருக்குது சர்க்யூட் ஸ்விட்சிங். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், எந்த ரெண்டு டிவைஸஸ்க்கு இடையில வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோமோ அந்த டிவைஸஸ்க்கு இடையில
கனெக்ஷன்ஸை வந்து முதல்ல என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த ரெண்டு டிவைஸஸ்க்கு இடையில ஒரு வயர் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ஷனை ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஏற்படுத்தினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த டிவைஸஸ் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு மெசேஜஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சர்க்யூட் ஸ்விட்சிங் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு டிவைஸஸ்க்கு இடையில் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு முன்னாடி கனெக்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ அந்த ஃபிசிக்கல் பாத் அந்த வயர் மூலமாக தான் என்ன பண்ணும், அந்த டிவைஸஸ்க்கு இடையில் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங் கனெக்ஷன், சர்க்யூட் ஸ்விட்ச்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ச்சுவல் ஸ்விட்ச்டு கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம டேட்டா அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான கனெக்ஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரு பாத் தான் கிடையாது. அதில் வந்து அந்த வயர்னால் அந்த வயர் மூலமாக ஒரே பாத் தான் வந்துருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் பாத் இருக்கும். சப்போஸ் அந்த ஒரு பாத்து ஃபெயிலியர் ஆனால் கூட என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு அனதர் வே மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வெர்ச்சுவல் பாத். வெர்ச்சுவல்னால் இமேஜினரி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே என்ன பண்ணியிருப்பாங்க, இமேஜினரி பாத்தாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்டாப்ளிஷ் அந்த பாத்தை வந்து என்ன பண்ணிக்கோம், எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, கனெக்ஷன்லெஸ் அப்படிங்கிறது உன்னோட மொபைலில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை என்னோடய லேப்டாப்போடு நீ வந்து கம்யூனிகேட் பண்ண போகிற அப்படின்னா வயர் யூஸ் பண்ணி பண்ண வேண்டாம். வயர்லெஸ் நெட்வொர்க்கை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நெட்டெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்களே இப்போ வயர் இல்லாமல் லேப்டாப்பில். ஸோ அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்ச்டு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கனெக்ஷன் இருக்கும் ரெண்டுக்கு இடையில், பட் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், வயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். வெர்ச்சுவலாக என்ன பண்ணியிருப்போம், இமேஜினாக வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அதான் வந்து கனெக்ஷன் ஓரியன்டில் வந்து இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து சர்க்யூட் ஸ்விட்சில் வந்து ஒரே வேலை வந்து ஒரு வே தான் இருக்கும். அந்த சிங்கிள் வேலை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். இதில் வந்து மல்டிபிள் வேஸ் வந்து இருக்கும், பாத் வந்து இருக்கும். அந்த மல்டிபிள் பாத்தில் ஒரு பாத்து தானா கூட இன்னொரு பாத்தோடையே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ரிலையபிள் கனெக்ஷன்ஸ். நம்ம என்ன நினைக்கலாம், எப்படி வேணாலும் ரிலையபிள் அப்படின்னா வளையும் தன்மை கொண்ட அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள் ரிலையபிள் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ எப்படி வேணாலும் அந்த வயர்ஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த டிவைஸஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கன்கஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரே நேரத்தில் நெட்வொர்க்கில் நிறைய டிவைஸ் இருக்குது. இப்போ நீ ஏதோ ஒரு 2 டிவைஸ் இடையில் கம்யூனிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதே நேரத்தில் எல்லா டிவைஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒரு டிவைஸோட கம்யூனிகேட் பண்ண விரும்புது அப்படின்னா அப்போ வந்து உனக்கு என்ன ஆகும், கன்கஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீ அனுப்பக்கூடிய டேட்டா பாக்கெட்ஸ் இப்போ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகுது அப்படின்னா சென்டரோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது, ரிசீவர் டிவைஸோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ இங்கேருந்து பேக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணும், அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் அனுப்பும், அப்புறம் 2 பேக்கெட்டாக அனுப்பும், அப்புறம் 4 பேக்கெட்டாக அனுப்பும். அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், டபுளாக உனக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ரிசீவருக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து இல்லை அப்படின்னா அப்போ வந்து உனக்கு என்ன ஆகும், ஓவர்லோட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி இது ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பேக்கெட்ஸ் வந்து இதில் எப்படி அனுப்போம் அப்படின்னா சீக்வன்ஸ், அதாவது வரிசையாக வந்து என்ன பண்ணோம் அனுப்பும். அதான் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் வந்து இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கெட்ஸ் கனெக்ஷன்லெஸ்ஸில் வந்து பேக்கெட்ஸ் எப்படினாலும் மாற்றி போகும். இதில் வந்து டிசிபியில் வந்து எப்படி போகும் அப்படின்னா பேக்கெட்ஸ் வந்து வரிசையாக ஒரு டிவைஸ்லேருந்து சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவர் டிவைஸ்க்கு ரீச் ஆகும். அதான் வந்து சீக்வன்சிங் ஆஃப் டேட்டா பேக்கெட்ஸ் இஸ் கேரண்டட். ஏன் அப்படின்னா இப்போ அந்த சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் ரிசீவர் டிவைஸ்லேருந்து இந்த பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அக்னாலஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணோம், சென்டருக்கு அனுப்பி வைக்கும். ஸோ அதனால் அது வந்து கேரண்டீடாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து வயர்ஸ் மூலமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால லாங் கனெக்ஷனுக்கு இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால சில ட்ராபேக்கும் இருக்கும். ஸோ அது என்னென்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன். அதாவது இப்போ ஒரே நேரத்தில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் நிறைய டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண விரும்புது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் என்ன தேவைப்படும் அப்படின்னா சர்டைன் டைம் அலாட் பண்ணிடுவாங்க. ரிசோர்ஸ் அலோகேட்டட், இந்த ரிசோர்ஸுக்கு இவ்வளோ நேரம் டைம், இந்த ரிசோர்ஸுக்கு இவ்வளோ நேரம் டைம்னு என்ன பண்ணிடுவாங்க, டைம் அலோகேஷன் வந்து நமக்கு தேவைப்படும் கம்யூனிகேஷனுக்கு. அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸ்ஸர் ஸ்பீடு, அந்த கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடு வந்து கம்மியாக வந்து இருக்கும்.
ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். அதேமாரி இதில் ரவுட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த நெட்வொர்க் கன்கஷன்ஸில் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வேயே இருக்காது. ரவுட்டர் அப்படிங்கிறது நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் டிவைஸ். ஸோ அந்த நெட்வொர்க் டிவைஸ் வந்து நம்ம அந்த கனெக்ஷனில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு வேயே கிடையாது. சரியா? ஸோ அதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று ஒரே நேரத்தில் நிறைய நம்பர் ஆஃப் அந்த ரிசோர்ஸஸ் வந்து இது பண்ணுது கம்யூனிகேட் பண்ண விரும்புது அப்படின்னா அதுக்கு வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் டைம் அலோகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஷெட்யூலு. அதேமாதிரி அந்த கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பண்ணுவோம் நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அதோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். அதேமாதிரி கன்கஷன்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணாது ஆல்டர்னேட் வே வந்து நமக்கு கம்யூனிகேஷனுக்கு இருக்காது. சரியா? ஸோ அடுத்தது இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்கோட டயக்ராம் டிவைஸ் 1 டிவைஸ் 2ன்னு சொல்லி 2 டிவைஸ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த டிவைஸஸ்க்கு இடையில என்ன பண்ணணும் வயர் மூலமாக ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து டிவைஸ் 1லேருந்து 2க்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இது ஒரு டிவைஸ் சென்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரிசீவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ்க்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் இந்த கனெக்ஷனை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு டேட்டா வந்து நான் அனுப்ப போகிறோம் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரீம் அந்த சின்ன சின்ன பகுதியாக வந்து பிரிச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணோம் அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து நமக்கு இங்கே ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இங்கே ரிசீவ் ஆகும்போது என்ன பண்ணோம் ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் பேக்கெட்ஸும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட்டை வந்து டிவைஸ் 2 வந்து என்ன பண்ணோம் அந்த 1க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அது வந்து டேட்டா வந்து என்ன இருக்கும் கேரண்டீடாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 2 டிவைஸஸ் நெட்வொர்க்கில் நிறைய டிவைஸ் இருக்குது அப்படின்னா அந்த நிறைய டிவைஸஸ் இடையில் கம்யூனிகேட் பண்ண விரும்புது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணிக்கும் டைம் அலாட்மெண்ட் வந்து கொடுக்கும். சரியா? ஸோ இதான் வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் கனெக்ஷனை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் என்ன பண்ணோம் டேட்டா வந்து கம்யூனிகேஷனே பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் டெர்மினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சர்வீசஸ் வந்து கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாமே நம்மளோட டிரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ். ஒன்று வந்து டிசிபி அப்படிங்கிறது தான் வந்து இந்த கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து கனெக்ஷன்லெஸ் அப்படிங்கிறது கனெக்ஷன் இல்லாமல் நம்மளுக்கெல்லாம் நம்ம வெர்ச்சுவலாக ஒரு பாத்தை ஏற்படுத்திக்கிட்டு அது மூலமாக வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து இந்த கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா போஸ்டல் சிஸ்டம். ஸோ அதில் வயர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் கம்யூனிகேட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து வெர்ச்சுவலாக என்ன பண்ணுறோம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கனெக்ஷன் டெர்மினேஷன். ஸோ அதுக்கு வந்து எந்த விதமான கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் தேவையில்லை கனெக்ஷன் டெர்மினேஷனும் அது தேவை கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கனெக்ஷன் இல்லாமல் வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அதான் கொடுத்துருப்போம் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் டஸ் நாட் கிவ் த கேரண்டி ஆஃப் ரிலையபிலிட்டி. ஸோ இதில் வந்து கேரண்டி எதுவுமே நம்ம வந்து கொடுக்க முடியாது. சில நேரத்தில் சோர்ஸில் வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அதே சேம் பாத்தை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ண வேண்டாம் வேறு வேறு மெத்தடில் வேறு வேறு வேல வந்து என்ன பண்ணிக்கலாம் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு பேக்கெட்ஸ் வந்து நம்ம அனுப்பிக்கலாம். ஒரே வழியில் தான் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதில் வந்து சேம் வே சென்டர்லேருந்து ஒரு ரிசீவருக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரே வழியில் தான் வந்து அந்த பாத் வந்து இருக்கும். இதில் வந்து நிறைய வே வந்து இருக்கும். சரியா? அதான் வந்து அந்த கனெக்ஷன் ஓரியன்டடுக்கும் கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். அடுத்து அதில் கேரண்டீடாக இருக்கும் இதில் வந்து கேரண்டீடாக இருக்காது. அதில் ரிலையபிளாக இருக்கும் இதில் வந்து நாட் ரிலையபிளாக இருக்கும். இதில் வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் அந்த மாதிரி வரதெல்லாம் வந்து அது மாதிரி டேட்டா பேக்கெட்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் வந்து உண்டு. ஸோ இதோட சர்வீசஸ் இதோட இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவைஸ் 1 டிவைஸ் 2 அப்படிங்கிறது. ஸோ அதில் நீ அந்த டயக்ராமில் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு தெரியும் ஒரே வேலை தான் வந்து கம்யூனிகேட் ஆகும். அந்த ப்ளூ கலர் லைன் போட்டு கொடுத்துருக்காங்களா டிவைஸ் 1லேருந்து இங்கே போகுது அப்படின்னா இந்த ஒரு வேலை தான் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் அந்த ப்ளூ கலர் டாட்டட் ஒரே வேலை அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகும். பட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேறு வேறு வே இந்த ப்ளூ கலர் டாட் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்களா இந்த வழியிலையும் அந்த பேக்கெட்ஸ் வந்து போகலாம் இந்த வழியிலையும் அந்த பேக்கெட்ஸ் வந்து
இப்படியும் போகலாம், அது மாதிரி இப்படியும் அந்த பேக்கெட்ஸ் வந்து போகலாம். சப்போஸ் இந்த வழி வந்து உனக்கு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அனதர் வே வந்து என்ன பண்ணிக்கும், யூஸ் பண்ணிக்கும். இல்லைனா 2 வேலையுமே எனக்கு என்ன ஆகும், அந்த பேக்கெட்ஸ் வந்து டெஸ்டினேஷன் டிவைஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ கனெக்ஷன் சர்வீசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ், இந்த மாதிரி யூடிபி ப்ரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், அண்ட் தென் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால், இது எல்லாமே வந்து கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். இந்த மாதிரி கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ் வந்து இது பண்ணுறதுக்கு இந்த 2 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று வந்து டேட்டாகிராம் வித் அக்னாலஜ்மெண்ட். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை மெசேஜ் வந்து அனுப்புகிறோம் ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அப்படின்னா அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த டெலிவரி ரிப்போர்ட் அதை அனுப்பி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவரி ரிப்போர்ட் ஒன்று வரும். அடுத்து ரெக்வெஸ்ட் ரிப்ளை, நம்ம என்ன வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம், கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இது கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணோம், ரிப்ளை வந்து பண்ணோம். சரி, அதான் வந்து ரெக்வெஸ்ட் ரிப்ளை அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸில் வந்து பாசிபிளாக இருக்குது. அடுத்து அட்வான்டேஜஸ். ஸோ நம்மளோட அந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ஓவர் ஹெட் கம்மியாக இருக்குது. ஏன்னா வேறு வேலை வந்து போகிறதுனால அதனால ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராட்காஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிகாஸ்ட், அதாவது ஒரே நேரத்தில் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணணும், மெசேஜஸ் வந்து நிறைய டிவைசஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் அதில் வந்து பாசிபிளாக இருக்கும். அதேமாரி வந்து சிம்பிள், ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். உன்னோட மொபைல் நெட்வொர்க்கை வந்து நீ 4 பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடு தான் வந்து கம்மியாக இருக்கும். மற்றபடி என்ன பண்ணிக்கலாம், 4 பேருக்கும் நம்ம ஒரே நேரத்தில் உன்னோட நெட்வொர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ரெசிபியன்ஸுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஒரு மெசேஜ் இமெயிலில் தட்டி விட போகிற ஒரே சேம் மெசேஜ் அப்படின்னா அதை கார்பன் காப்பியில் வந்து என்ன பண்ணிக்கலாம், எத்தனை மெயில் ஐடிக்கு அனுப்பணுமோ அத்தனை மெயில் ஐடியை சேர்த்து கொடுத்துட்டு அப்படின்னா ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் அந்த மெசேஜஸ் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் வெரி சிம்பிளாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த 2 சர்க்கியூட்டுக்கு இடையில செட்டப் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டைம்லாம் வந்து கிடையாது. அதில் வந்து 2 டிவைசஸ் இடையில கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சர்டைன் டைம் எடுத்துக்கும். இதில் அந்த மாதிரி டைம் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. இன்கேஸ் அதில் வந்து ரவுட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடக்காது. இதில் வந்து ரவுட்டர் ஃபெயிலியர் ஆனால் கூட ஆல்டர்னேட் பாத், ஏன்னா நிறைய வே இருக்கும். ஸோ அந்த ஆல்டர்னேட் பாத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதனால் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நாட் ரிலையபிள் கனெக்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா அது வந்து கேரண்டீடு வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒரு சென்டர்லேருந்து அனுப்பக்கூடிய அந்த டேட்டா பேக்கெட்ஸை ரிசீவ் பண்ணி முடிச்சோம்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் எந்தெந்த பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சென்டருக்கு தெரியாது. அதனால் இதில் லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து உண்டு. இது மாதிரி ராங் டெலிவரி, ஒரே குழுது வந்து திரும்ப என்ன பண்ணோம், இந்த 3 டைம் 4 டைம் வந்து ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும். அதேமாதிரி அந்த பேக்கெட்ஸ் வந்து சீக்வன்ஸெல்லாம் வந்து டெலிவரி ஆகுது. வந்து மாற்றி ஆல்டர்னேட்டிவாக எப்படினாலும் என்ன பண்ணோம், இந்த பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு டேட்டா பேக்கெட்ஸுக்கும் உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லாங்கர் டேட்டா ஃபீல்டு வந்து தேவைப்படும். அதனால் டெஸ்டினேஷன் அட்ரஸும் அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ண முடியாது. அடுத்தது நம்ம எல்லாரும் பார்த்த அந்த தியரியில் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த கனெக்ஷன் ஓரியன்ட்டுக்கும் கனெக்ஷன் சர்வீசஸ்க்கும் இடையில என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த டிவைசஸ்க்கு இடையில கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ் வந்து நமக்கு தேவைப்படாது கனெக்ஷன்லெஸில். இது மாதிரி இந்த ரிசோர்ஸஸ் இதில் வந்து என்ன பண்ணோம், எந்த பர்டிகுலர் டிவைசஸ்க்கு இடையில கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ரிசோர்ஸஸை வந்து நமக்கு அலோகேட் பண்ணுவோம். இல்லை எந்த விதமான ரிசோர்ஸ் அலோகேஷனும் வந்து இருக்காது. மாதிரி இதில் வந்து கன்கஷன் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவருக்கு ரீச் ஆனோன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் வரதுனால அந்த கன்கஷன் அப்படிங்கிறது, ஓவர்லோட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து கன்கஷன் அக்கர் ஆகாது. ஏன்னா திரும்ப போனாலும் நமக்கு வந்து தெரியாத அப்படிங்கிறதுனால கன்கஷன் வந்து அக்கர் ஆகும், ஓவர்லோட் அப்படிங்கிறது. அது மாதிரி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுறோம், சர்க்யூட் ஸ்விட்சிங் மெத்தடில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதில் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்னா ஒரே வேலை இருக்கும். இதில் வந்து நிறைய மல்டிபிள் பாத்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரான்ஸ்மிஷன் இந்த லாஸ்ட் ஆஃப் டேட்டா பிட்ஸ்லாம் வந்து இதில் கம்மியாக இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ சூட்டபிள் ஃபார் லாங் கம்யூனிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாசிட்டிவ் கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும்.
அது மாதிரி கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராசஸ் ஆஃப் சிக்னலிங் வந்து இருக்கும். இதில் வந்து எந்த சிக்னலும் வந்து கான்செப்டும் வந்து தேவைப்படும். நம்ம 2 டிவைசஸ் இடையில கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பின்னாடி ஒரு லிங்க் மாதிரி வரும் சிக்னல். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது. இதில் வந்து கனெக்ஷன்லெஸில் வந்து அந்த சிக்னலிங் கான்செப்ட் வந்து இருக்காது. இப்போ பேக்கெட்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா சீக்வென்ஷியலாக வந்து ட்ராவல் ஆகும். இதில் வந்து பேக்கெட்ஸ் வந்து ரேண்டம் மேனராக வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இது வந்து எந்த விதமான கனெக்ஷனில் ஓரியன்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான டிலேயும் இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கனெக்ஷன்ஸ் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரே வேலை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுனால ஃபாஸ்டர் டெலிவரியாக இருக்கும். இது வேறு வே மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுனால அந்த கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபேஸ் அந்த டிலே எதுவுமே இருக்காது. இதில் வந்து தெர் இஸ் மோர் டிலே, நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். அடுத்தது சாக்கெட் அப்படிங்கிற டாபிக். சாக்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ 2 டிவைஸஸ்க்கு இடையில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து த்ரூ எது மூலமாக பண்ணுவோம் அப்படின்னா சாக்கெட் மூலமாக தான் வந்து பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த டயக்ராம்லேயே வந்து தெரியும். சாக்கெட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு சிஸ்டமும் நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஐபி அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் அது மூலமாக இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ்க்கு கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் வந்து எது மூலமாக பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் பண்ணுவோம். அதேமாதிரி ஒவ்வொரு விதமான இதுக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹார்ட்வேர் டிவைஸ்க்கும் ஒரு போர்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். சர்வருக்கு ஒரு போர்ட் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸும் அதோட இந்த போர்ட் நம்பரும் இருந்தால் தான் நம்ம 2 டிவைஸஸ்க்கு இடையில் என்ன பண்ணிக்கலாம் கம்யூனிகேஷனே வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு அந்த சாக்கெட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க ஒரு சாக்கெட் அப்படிங்கிறது 2 டிவைஸஸ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சாக்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் தெரியணும். அதேமாதிரி அது என்ன கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ண போகிறோமோ அதோட அந்த போர்ட் நம்பர் வந்து தெரியணும். ஸோ அது 2 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னது நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் உனக்கு கொடுத்துருப்பாங்க. சாக்கெட் அப்படிங்கிறது வந்து 2-வே கம்யூனிகேஷன்ஸ். 2 டிவைஸஸ்க்கு இடையில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் பிட்வீன் 2 ப்ராசஸஸ். அதை வந்து என்ன பண்ணுறோம் அலோவ் பண்ணுறது கம்யூனிகேஷனுக்கு அந்த ப்ராசஸ் வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைல் டிஸ்கிரிப்டர் அது மாதிரி காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே யூஸ் பண்ணுவோம் சாக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஒரே நேரத்தில் நிறைய கிளைண்ட் வந்து சர்வரில் வந்து என்ன பண்ணிக்கலாம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதனால் மல்டிபிள் அப்ளிகேஷன் கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து சாக்கெட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த சாக்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐபி நம்பர் ஐபி அட்ரஸ் வந்து தேவைப்படும். அது மாதிரி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட போர்ட் நம்பர் அப்படி இல்லைன்னா வந்து இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் சாக்கெட்டே வந்து நம்ம க்ரியேட்டே பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேரோட போர்ட் நம்பர் இருக்கணும். அதேமாதிரி அந்த ஐபி அட்ரஸ் நம்பர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் சாக்கெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருப்போம். திஸ் அலோவ் த ப்ராசஸ் டு நோ த அட்ரஸ் ஆஃப் தி சிஸ்டம். நம்மளோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் நோங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி அந்த அட்ரஸோட என்ன பண்ணோம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். எந்த இதுக்கு வந்து நம்ம அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற அந்த போர்ட் நம்பரை வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 டிவைஸஸ்க்கு இடையில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த சாக்கெட் அப்படிங்கிறது. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இது வந்து ஒரு கிளைண்ட் டிவைஸ், இது வந்து சர்வர் டிவைஸ். கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்கில் தான் வந்து இந்த சாக்கெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது 2க்கு இடையில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு போர்ட் நம்பர் வந்து இருக்கும். இங்கே கொடுத்துருக்கீங்களா போர்ட் நம்பர் 80 போர்ட் நம்பர் 5000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சாஃப்ட்வேர் அந்த இதுக்குள்ளே போர்ட் நம்பர். இதுக்கு வந்து ஐபி அட்ரஸ், இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த சிஸ்டமே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் இதுக்கு இடையில் அது 2 டிவைஸஸ்க்கு இடையில் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன தேவைப்படும் சிஸ்டமோட ஐபி அட்ரஸும் ஸோ நம்ம என்ன விதமாக கம்யூனிகேட் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து அந்த சாஃப்ட்வேரோட போர்ட் நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நமக்கு என்ன பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாக்கெட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆயிடும். அந்த அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும் அந்த சாக்கெட் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆயிரும். அதான் இங்கே கொடுத்துருப்போம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன். The diagram above shows 2 different applications communicating with one another through sockets. 2 சிஸ்டம்க்கு இடையில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் சாக்கெட்ஸ் வந்து இது பண்ணணும்.
in this diagram application 1 first application வந்து சென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. மாதிரி செகண்ட் அப்ளிகேஷன் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு போர்ட் நம்பர் அதோட ஐபி அட்ரஸ் வந்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு டேட்டாவை அந்த ஐபி மூலமாக நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கிளைண்டோட ஐபி அட்ரஸ் 21 அப்படிங்கிறது 192.168.16.21 அப்படிங்கிறது கிளைண்டோட ஐபி அட்ரஸ். 1.1 அப்படிங்கிறது வந்து 192.168.1.1 அப்படிங்கிறது வந்து சர்வரோட ஐபி அட்ரஸ். ஸோ அதோட போர்ட் நம்பர் அதுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும், இந்த சர்வருக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர் ப்ளஸ் அந்த ஐபி அட்ரஸ் வந்து தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டிவைசஸ்க்கு இடையில கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிசிபி. டிசிபி இந்த ப்ரோட்டோக்காலோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது இது அந்த டிஃப்ரென்ஸில் நீ பார்த்தா தான் வரும். ஸோ இது வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் கம்யூனிகேஷன்ஸாக வந்து இருக்கிறதுனால இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன், ஃபுல் டியூப்ளெக்ஸ் 2-வே கம்யூனிகேஷன், இந்த மாதிரி எந்த விதமான கம்யூனிகேஷன்ஸ்னாலும் ரெண்டு டிவைசஸ்க்கு இடையில வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி சென்டரில் வந்து ரிசீவருக்கு அந்த டேட்டா வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு கனெக்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதான் கொடுத்துருப்போம் க்ளோசஸ் ஏ கனெக்ஷன் ஆஃப்டர் கம்யூனிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி இது வந்து ரிலையபிளாக டேட்டாஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், டெலிவர் பண்ணோம். ஏன் அப்படின்னா ரிசீவருக்கு ரிசீவ் ஆனோன்னா அங்கேருந்து இந்த பேக்கெட்ஸ் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து அனுப்போம். அதே மாதிரி பேக்கெட்ஸ் வந்து சீக்வன்ஸை வரிசையாக தான் என்ன பண்ணுவோம், சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து வரும். ஸோ அதனால் டேட்டா லாஸ் ஆனாலும் எரர் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது மூலமாக ரீட்ரான்ஸ்மிஷனும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து டிசிபி செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபீல்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து சோர்ஸ் போர்ட், அது நம்ம அனுப்பக்கூடிய டிவைஸோட அந்த போர்ட்டு. அடுத்து டெஸ்டினேஷன் போர்ட் அப்படிங்கிறது எந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு வந்து அனுப்ப போகிறோமோ அதோட போர்ட்டு. அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர், எதுக்கு அப்படின்னா நம்ம சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து அனுப்பக்கூடிய அந்த சீக்வன்ஸ் நம்பர் வரிசையாக வந்து ஒரு பேக்கெட்ஸ் வந்து போகும், அதுக்குரிய அந்த சீக்வன்ஸ் நம்பரை வந்து இது பண்ணுறதுக்கு அந்த ஃபீல்டு. அடுத்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர், இங்கேருந்து இந்த பேக்கெட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து அனுப்புவோம் ரிசீவர். ஸோ அதுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹெச் லென்த் அப்படிங்கிறது வந்து ஹெட்டரோட லென்த் அப்படிங்கிறது தான் வந்து ஹெச் லென்த் அப்படிங்கிறது. ஸோ டோட்டல் நம்ம அனுப்பக்கூடிய அந்த பேக்கெட்ஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ரிசர்வ்டு பிட் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் யூஸுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து கோட் பிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன அந்த டேட்டா வந்து அனுப்புகிறோமோ அதை வந்து என்ன பண்ணோம், பைனரி டேட்டா 0s and 1s ஃபார்மேட்டில் வந்து அனுப்பும். ஸோ அதோட கோடு அந்த பிட்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருப்போம். அந்த கோட் பிட்ஸ் அப்படிங்கிறது எப்படி சென்டர் வந்து ரிசீவருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து விண்டோ சைஸ், ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் இதை வந்து நம்ம அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த விண்டோ சைஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அடுத்து செக் சம் அப்படிங்கிறது நமக்கு எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த எரரை வந்து கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த செக் சம் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து அர்ஜென்ட் பாயிண்டர் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணி என்ன பண்ண செலக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அர்ஜென்ட் பாயிண்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், என்ன நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது. பேடிங் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இது பண்ணுறது. அப்புறம் டேட்டாங்கிறது நம்ம அனுப்பக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருப்போம். சோர்ஸ் போர்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பிட்ஸ் வந்து இருக்கும் இந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 16 பிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம அனுப்பக்கூடிய சிஸ்டமோட அந்த போர்ட் நம்பரை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்டினேஷன் போர்ட் அப்படிங்கிறது அதுவும் வந்து 16 பிட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கும் அந்த செக்மெண்ட் ஃபார்மேட்டில். ஸோ அது எதுக்கு அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய சிஸ்டமோட போர்ட் நம்பரை வந்து இது பண்ணுறதுக்கு அந்த ஃபீல்டு வந்து யூஸ் ஆகும். சீக்வன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது 32 பிட்ஸ். ஸோ நம்ம ஒரு டேட்டா செக்மெண்ட் வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னா அது வந்து வரிசையாக வந்து அனுப்புறதுக்கு தான் அந்த சீக்வன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் வந்து 32 பிட்ஸ் தான். ஸோ என்ன அப்படின்னா ரிசீவர் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து ரீச் ஆகிட்டு அப்படிங்கிற அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறோம், சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அடுத்து ரிசர்வ்டு வந்து ஃப்யூச்சர் யூஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து 6 பிட்ஸ் இதுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போவுமே வந்து 0ன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து கோட் பிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 பிட்ஸ் வந்து இருக்கும். லெஃப்டில் வந்து ரைட் பார்த்து என்ன பண்ணுவோம், அந்த பிட்ஸ் வந்து அலாட் ஆகிடும். ஸோ அர்ஜென்ட் பாயிண்டர் அப்படிங்கிறது வந்து ஃபீல்டில் வந்து நம்ம சிக்னிஃபிகன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அக்னாலஜ்மெண்ட் அந்த ஃபீல்டு சிக்னிஃபிகன்ட் வந்து எதுக்கு அப்படின்னா நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பட்டன்ஸ், அந்த புஸ்ட் பட்டன், ரீசெட் பட்டன், கனெக்ஷன் வந்து ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக உள்ளே வந்து இருக்கும். ஸோ அடுத்தது விண்டோஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 16 பிட்ஸ் வந்து இருக்கும். நம்ம அந்த டேட்டா பிட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதோட ஸ்லைடிங் விண்டோ, அதோட சைஸ் வந்து இது பண்ணுறதுக்கு அந்த விண்டோ அப்படிங்கிறது, டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் சைஸ் வந்து அந்த பிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து செக்ஸம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபீல்டு எதுக்கு அப்படின்னா, எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுக்காக, அந்த டேட்டா வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம அந்த செக்ஸம் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அர்ஜென்ட் பாயிண்டர் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த அவசரமாக ஏதாவது டேட்டாஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னா, அந்த அர்ஜென்ட் டேட்டாவுக்கு அந்த சீக்வன்ஸ் நம்பரை வந்து பாயிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த அர்ஜென்ட் பாயிண்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் வந்து 16 பிட்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக தேவைப்படும். ஸோ அடுத்தது யூடிபி ப்ரோட்டோகால். ஸோ யூடிபி அப்படிங்கிறது வந்து யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு பாப்புலரான டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் தான். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து கனெக்ஷன்லெஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது. ஸோ எந்த விதமான கனெக்ஷன் 2 டிவைஸஸ்க்கு இடையில கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ டோட்டலாக அதோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெசேஜோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். அதுமாதிரி இது வந்து கேரண்டிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. வெரி ரிலையபிளாக அந்த டேட்டா டெலிவரி இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் லாஸ் ஆகிறதுக்கு, டூப்ளிகேட் டேட்டாஸ் திரும்ப வர்றதுக்குலாம் வந்து நிறைய சான்சஸ் வந்து உண்டு. அதுமாதிரி இதில் வந்து எந்த விதமான மெக்கானிசமும் இருக்காது. அந்த ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு எந்த மெக்கானிசமும் வந்து இந்த ப்ரோட்டோக்காலில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்தது யூடிபியோட ஃப்ரேம் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அனுப்பக்கூடிய சிஸ்டமோட போர்ட் நம்பர், அடுத்து ரிசீவ் பண்ணக்கூடிய சிஸ்டமோட போர்ட் நம்பர், நம்ம அனுப்பக்கூடிய அந்த மெசேஜ் அதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அடுத்து அதில் எராஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற செக்ஸம், அதை வந்து யூடிபி செக்ஷன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸ் ஸோ தான் கொடுத்துருப்போம். சோர்ஸ் போர்ட் நம்பர் அப்படிங்கிறது 16 பிட் வந்து அலாட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து சென்டர் வந்து அனுப்பக்கூடிய அந்த டேட்டாவோட போர்ட் நம்பர். அதே மாதிரி டெஸ்டினேஷன் போர்ட் அப்படிங்கிறது 16 பிட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனோட போர்ட் நம்பர். அடுத்து மெசேஜ் லென்த் அப்படிங்கிறது அதுவும் வந்து 16 பிட்ஸ் தான். நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாவோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த மெசேஜ் லென்த் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அடுத்து செக்ஸம் அப்படிங்கிற ஃபீல்டு, இது வந்து 16 பிட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவோம், எராஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டேட்டா வந்து என்ன பண்ணுவோம், அந்த எராஸ் அது பண்ணி ஃப்ரீ பண்ணி இது பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த செக்ஸம் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே வந்து எப்படி கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறோம், கனெக்ஷன் இல்லாமல் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம 2 வே கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சாக்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாக்கெட்டுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், ஒரு போர்ட் நம்பரும் அதுமாதிரி ஐபி அட்ரஸும் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 சிஸ்டம்க்கு இடையில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து சாக்கெட் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்து டிசிபியோட ஹெடர் ஃபார்மேட் வந்து பார்த்தோம், ஃப்ரேம் ஃபார்மேட். அதே மாதிரி யூடிபியோட செக்மெண்ட் ஃபார்மேட் வந்து பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள டாபிக்.